கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு ஐக்கியத்தாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் இணைந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் மார்த்தாண்டம் சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் இந்த வேளையில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கென்று தியானிக்கப் போகிற பாடத்தின் தலைப்பு பட்சிக்கிற வைராக்கியம், கன்சியூமிங் ஜீல். பட்சிக்கிற வைராக்கியம். ஆதாரமாக சங்கீதம் 69 9ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 69 9. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பிரியமானவர்களே, வைராக்கியம் என்று நாம் சொல்லும்போது உண்மையில் எதை நாம அர்த்தப்படுத்துகிறோம் அல்லது எதை நாம புரிந்து கொள்ளுகிறோம்? அது நமக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை என்று நாம் அங்க எளிமையா அங்க சொல்லலாம். அதற்கு இணையான வார்த்தைகள் நம்ம தமிழ்ல சொல்லிட்டோம்னா, ஒரு ஒரு ஆர்வம், ஒரு ஆவல், ஒரு பேராவல் அல்லது ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம் அல்லது ரொம்ப கரெக்ட்டா சொல்லிட்டா ஒரு தீவிரமான ஒரு உந்துதல். தீவிரமான ஒரு உந்துதல். இப்ப நாம் ஏதாவது ஒரு காரியத்துல ஈடுபடுகிறோம். அந்த காரியத்துல வைராக்கியத்தோடு ஈடுபடுகிறோம் என்று சொன்னா, உற்சாகத்தோடு, ஒரு தீவிரமான உந்துதலோடு அந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு தீவிரமான உந்துதலோடு நாம அதுல ஈடுபடுகிறோம் என்பதுதான் அர்த்தம். தேவனுடைய ஊழியர்கள வேதத்துல நாம போய் பார்த்தோம்னா, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. தேவனுடைய ஊழியர்களாக இருந்து அவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுவதில் அந்த ஊழியர்கள் இடத்துல இந்த ஒரு தன்மை ஒரு பிரதான தன்மையாக இருந்து வெளிப்பட்டு இருக்கும். அப்படின்னா, தேவனுடைய ஊழியர்களாக தேவன் கொடுத்துட்ட பணியை செய்வதுல பட்சிக்கிற வைராக்கியத்தோடு தான் எல்லாருமே அங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம நோவா எடுத்துக்கொள்வோமே. அவரு தேவனுடைய ஒரு பெரிய ஊழியர் என்று நாம் அங்க சொல்லலாம். பாருங்க, ஒரு 120 வருஷத்துக்கு ஒரு வேலையில ஈடுபடணும். அதாவது வேலை கட்டணும்னா சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் மழைன்னா என்னன்னே தெரியாது இருந்து, தேவன் சொல்லிட்ட ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு மாபெரும் வேலைய 120 வருஷம் அவரு செய்து முடிச்சிருக்கிறார் என்று சொன்னா, கண்டிப்பா அந்த வைராக்கியம் என்பது அங்க வெளிப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டினுடைய எந்த ஒரு தீர்க்கதரிசியுமே நம்ம எடுத்துக்கொண்டாலும், வைராக்கியத்திற்கு அவர்கள் எல்லாம் ஒரு நல்ல உதாரணங்கள் தான். அதாவது தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு, அவருடைய ஜனங்கள் மத்தியிலேயே போய் அந்த வார்த்தைகளை அறிவிக்கணும் என்று சொன்னா, கடுமையான எதிர்ப்புகள் அங்க இருந்தது. அந்த எதிர்ப்புகளின் மத்தியில, நிறைய பாடுகளின் மத்தியில, தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளாக அவங்க அங்க இருந்தாங்க. சிலருடைய அனுபவங்கள்லாம் நமக்கு ரொம்ப வினோதமா இருக்கும். இப்ப எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய அனுபவம் எல்லாம் ரொம்ப வினோதம். ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் சொன்னத அவர் அங்க செய்து முடிக்கணும்னா, ஒரு 390 நாட்கள் வலதுபுறம் ஒரு கழித்து மாத்திரம் படுக்கணும். ஒரு 40 நாட்கள் இடதுபுறம் ஒரு கழித்து படுக்கணும். குறைவான அப்பத்த சாப்பிட்டுக்கணும். குறைவான தண்ணிய அங்க குடிச்சுக் கொள்ளணும்.
பாருங்க, இப்படியாக தேவனுக்கு ஒரு ஊழியனாக இருப்பதுல வைராக்கியம் இருந்தனால தான் அவங்கனால எல்லாம் இருக்க முடிஞ்சுச்சு. அல்லது இப்போ புதிய ஏற்பாடு நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, அப்போஸ்தலன் பவுல் நமக்கெல்லாம் மிக பெரிய ஒரு உதாரணம். குறிப்பா வைராக்கியம் என்று தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியன் அவர். அவர் மேற்கொண்டுட்ட பயணங்கள், அவர் செய்திட்ட ஊழியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, எவ்ளோ கடுமையான அனுபவங்கள் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில. ஆனா, அந்த அனுபவங்களின் மத்தியில எல்லாமே தேவனுடைய ஊழியத்த அவர் நிறைவேற்றினார் என்று சொன்னா, கண்டிப்பா பெரிய அளவுக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு. ரொம்ப அருமையான உதாரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அருமையான இரட்சகர் பத்தி சொல்லலாம். அவருடைய வைராக்கியம் எந்த அளவுக்கு இருந்துச்சு என்று சொன்னா, எப்பேர்ப்பட்ட பொறுப்பு, எப்பேர்ப்பட்ட ஊழியத்த தோள்களின் மேல சுமந்து பூமிக்கு வந்தாங்க. 3 1/2 வருஷம். அந்த 3 1/2 வருஷத்துல அந்த மாபெரும் ஊழியத்த செய்து முடித்தாங்கன்னா, அவருடைய வைராக்கியம் ரொம்ப பெருசாக அங்க இருந்துச்சு. அன்பானவர்களே, இன்னைக்கு ஏன் நாம இந்த ஒரு பாடம் பார்க்கணும்? அல்லது பார்க்கும்போது எந்த கோணத்துல நாம பார்க்கணும்னா, நாமும் தேவனுக்கு எப்படிதான் இருக்கிறோம்? ஊழியர்களாக தான் அங்க இருக்கிறோம். அவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம். அவருடைய உக்கிரானத்துவத்தை பெற்றுக்கொண்ட உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். என்ன ஊழியத்தை தேவன் நம்முடைய கரத்துல தந்தெடுக்கிறாங்களோ, நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற விதத்துல, அந்த ஊழியத்தை நாம என்ன பண்ணணும்? நிறைவேற்றி ஆகணும். நம்ம எல்லாருமே தேவனுடைய ஊழியர்கள் தான். ஏதாவது ஒரு ரீதியில, ஏதாவது ஒரு ஊழியத்தை நமக்கே உண்டான அளவுல ஏறெடுக்கும்படி தான் இந்த பாதைக்குள்ள நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவதில கண்டிப்பா நமக்கும் எது ரொம்ப அவசியம் அப்படின்னா, அந்த வைராக்கியம் அவசியம். வசனத்துல அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வைராக்கியம் எப்படி இருக்கணும்? அததான் பாடத்தின் தலைப்பா நம்ம வச்சுட்டோம். பட்சிக்கிற வைராக்கியம். வசனம் பார்த்தீங்கன்னா, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை என்ன பண்ணுச்சு? என்ன அர்த்தம்? சாதாரணமா நாம கேட்டோம்னா, அந்த வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? அந்த வைராக்கியம் எந்த வேலையை நாம எடுத்துட்டோமோ, அந்த வேலையில ஈடுபடுவதின் மூலம் நம்மையே முழுமையாக ஆ செலவு செய்வது அல்லது சிஸ்டர் சொல்லுங்க. சாம்பலாக்கும் அளவுக்கு எரிஞ்சு போவதற்கு நாம் அனுமதிக்கணும். அதான் கன்சியூமிங் ஜீல். அது நம்மை கன்சியூம் பண்ணணும். நம்மைனா நம்முடைய அனைத்தையும் இந்த பூமியில தேவன் நம்ம கரத்துல தந்தெடுக்கக்கூடிய தாளந்துகளோ, திறமைகளோ எதுவாக இருந்துட்டாலும், சக்தியோ, திறனோ, அதை முழுவதுமாக அது எடுத்துக்கணும். பயன்படுத்திக் கொள்ளணும். செலவாயிடணும். அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் அங்க இருக்கணும். ஆசரிப்பு கூடார நிழல்ல நாம அதுக்கான ஒரு அருமை நிழல் நம்ம பார்ப்போம். இந்த தகன பலிகள பலிபீடத்துல வைக்கும் பொழுது, பலியிடப்படுகிற ஜீவன் எதுவோ, அத பலியிட்டு பலிபீடத்துல வச்சு அதை தகனிக்கும் போது, அப்படின்னா அக்கினியினால அத எரிக்க பண்ணும்போது, அந்த அந்த பலி எவ்வளவு சீக்கிரத்துல எரிஞ்சு சாம்பல் ஆகும் அப்படிங்கிறத தீர்மானிப்பது எதுவா இருக்கும்? ஆ? கொழுப்பு இல்லையா? அதிக கொழுப்பு இருந்துச்சுன்னா அந்த பலி எப்படி எரியும்? ரொம்ப சீக்கிரத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ரொம்ப சீக்கிரத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இந்த கொழுப்பு எதுக்கு அடையாளமா இருக்கு? வைராக்கியம். இன்னைக்கு நீங்க, நான் இந்த பலியினால் ஆன உடன்படிக்கைக்குள்ள நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவ சித்தம் செய்வதில நம்மையே பலியாக நம்ம அங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அது ரொம்ப சீக்கிரத்துல, ரொம்ப நல்லா நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆகணும்னா, இப்ப நம்ம இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, வைராக்கியம் இருக்கணும். ஆனா எந்த அளவுக்கு? பெரிய அளவுக்கு அங்க இருக்கணும். ஆனா அன்பானவர்களே, கொஞ்சம் சீரியஸா தான் இந்த பாடம் நம்ம பார்க்கணும். இப்ப நாம் யாவருமே இந்த பாதைக்குள்ள நுழைந்த போது, அப்படி அனல் விட்டு எரிகிற ஒரு வைராக்கியத்தோட தான் என்ன பண்றோம்? இந்த பாதைக்குள்ள நம்ம அங்க வருகிறோம்.
கடந்த நாட்களை நினைத்து பாருங்களேன். ஞாபகப்படுத்தி பார்ப்போமே! சத்தியத்தை கேட்டபோது, சகோதர சகோதரிகள முதலாக சந்தித்து ஐக்கியம் கொண்டபோது, அது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த வைராக்கியத்த என்ன பண்ணுச்சு? அது அனல் மூட்டியது இல்லையா? இப்படிதான் நம்மில் பெரும்பான்மையானவர்கள் இந்த பாதைக்குள்ள நுழையிறோம். அதிகபட்சமான வைராக்கியத்தோட இந்த பாதைக்குள்ள நாம் நுழைகிறோம். ஆனா என்ன ஆயிடுது? இந்த பாதையினுடைய தன்மை, இந்த அழைப்பினுடைய தன்மை, நாம் எதிர்கொள்ளும்படி தேவன் அனுமதிக்கக்கூடிய கடினமான அனுபவங்கள், இவைகளின் மத்தியில நாம கடந்து போக முன்னேற, அந்த வைராக்கியம் காலப்போக்குல கண்டிப்பா என்ன ஆவுது? தணிந்து போவது நாம அங்க பார்க்கிறோம். மங்குவது நாம அங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த வைராக்கியத்தை குறிச்சு நாம கொஞ்சம் கவனம் கொடுப்பது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வைராக்கியம் என்று சொல்லும்போது, அது எப்படி, எதனால நமக்குள்ள ஆரம்பிக்குது? ஆ இந்த வைராக்கியத்தை நாம எப்படி காத்துக்கொள்வது? ஒருவேளை அதுல நாம குறைந்து காணப்படும்போது, அந்த வைராக்கியத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வது எப்படி? இந்த போன்ற சில முக்கியமான கேள்விகளின் கீழ இதை நாம் அங்க தியானிப்போம். முதலாவது இந்த வைராக்கியம் என்பது எதனால, எதை அடிப்படையா கொண்டு நம்மிடத்துல இருந்து வெளிப்படுது என்று கேட்டா, அன்புதான். தேவன் மேல வைராக்கியம், தேவனுக்காக வைராக்கியம் அப்படின்னா, தேவன் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பு அப்பேற்பட்ட ஒரு தன்மையை நமக்குள்ள அங்க வெளிப்படுத்துது. அல்லது தேவன் கொடுத்துட்ட ஊழியத்தின் மீது வைராக்கியம் அப்படின்னா, அந்த ஊழியத்தை அவ்வளவாக நாம் என்ன பண்றோம்? நேசிக்கிறோம். அதனால அந்த ஒரு தீவிர உந்துதல் நமக்குள்ள இருக்கு என்று நாம் அங்க சொல்லலாம். வாசிங்க உதாரணத்துக்கு ஆ எரேமியா 20:9 நம்ம வாசிக்கிறோம் அந்த ஒரு தன்மை. 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. பாருங்க, எரேமியாவுக்கு தேவன் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து அறிவிக்க சொன்னபோது, தேவன் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, அவர் கொடுத்த ஊழியத்தின் மீது கொண்டிருந்த ஒரு நேசம், அவருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணுச்சு, உணரச் செய்தது என்று இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அப்போ உண்மையான அன்பு தேவன் இடத்திலும், அவர் தந்திட்ட ஊழியத்தின் மீதும், பொறுப்பின் மீதும் நமக்கு இருந்தா, இந்த வைராக்கியம் உணரலாம். இப்படிப்பட்ட வைராக்கியம் தனிச்சையா நமக்குள்ள இருந்துட்டு அங்க எழும்பும். தனிச்சையா எழும்பும் அப்படின்னா, அந்த அன்பு இருந்துச்சுன்னா, அது தானா என்ன பண்ணும்? அங்க வரும். அதுக்கும் வசனம் நம்ம ஏசாயால வாசிக்கலாம். 6:8 சொல்லும்போது, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை. அதாவது இது லிட்ரலா தீர்க்கதரிசி ஏசாயாவுக்கு அங்க பொருந்தும். பாருங்க, அந்த தேவன் மீது உள்ள பற்றுதல், அன்பு, அவர் கொடுத்துட்ட ஊழியத்தின் மீது எப்படிப்பட்ட வைராக்கியத்தை இம்மீடியட்டா அது வெளிப்படுத்துது என்று நாம் அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னைக்கு நமக்குள்ள வைராக்கியம் வேணும், வைராக்கியம் இருக்கணும், வைராக்கியம் வெளிப்படணும் அப்படின்னா, கண்டிப்பா அது தேவன் மீது, அவர் நம்மளிடத்துல கொடுத்திருக்கிற அவருடைய தெய்வீக பொறுப்பின் மீது, ஊழியத்தின் மீது அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு நேசம் இருந்தா மாத்திரம்தான் அது நம்ம அங்க வெளிப்படுத்த முடியும். அன்பானவர்களே, இந்த பாதையில இந்த வைராக்கியம்
படிப்படியாக குறைந்து போவது என்பது குறைந்து போகும் என்பது இயல்பான ஒண்ணு. இது நாம் நன்கு அங்க புரிஞ்சிருக்கணும். அப்படி குறைந்து போவதுக்கு சில காரணங்கள் வந்து அங்க இருக்கணும். அந்த காரணங்கள் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு உவமையில ரொம்ப எளிமையா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. விதைப்பவன் பற்றின உவமை. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயம் தான். அந்த உவமையில 4 விதமான நிலம் இருக்கு இல்லையா? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, அப்புறம் கற்பாறையின் மீது விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதை, அப்புறம் இப்போ பலன் கொடுத்த நிலம் எது அப்படின்னா எதுதான்? நல்ல நிலம் மாத்திரம் தான் பலன் கொடுத்துச்சு. ஆனா அந்த பலன்ல என்ன இருந்துச்சு? வித்தியாசம் இருந்துச்சு. சிலது 30, சிலது 60, சிலது 100. நல்ல நிலம் மாத்திரமே பலன் கொடுத்தது. ஆனாலும் அந்த பலன்ல என்ன இருந்துச்சு? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நமக்கு ரீபிரிண்ட்ல சொல்லும்போது பாருங்க அந்த அந்த பலன் அதுல இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கான காரணம் சொல்லும்போது, which will be measured by the degree of our zeal and our love for the Lord. நாம எவ்விதமான பலன் கொடுக்கிறோம் என்பது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கோம் அப்படின்னா, தேவனிடத்துல நம்ம எவ்வளோ அன்பும் எவ்வளோ எந்த அளவுல வைராகியமும் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அந்த பலன் வந்து அங்க தீர்மானிக்கும். ஒருவேளை அந்த 100 பலன் கொடுக்கிற வகுப்பாரை பத்தி சொல்லும்போது அவங்க யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, those who love the Lord, His truth and His people most fervently. தேவனை, அவருடைய சத்தியத்தை, அவருடைய ஜனங்களை அதிக தீவிரத்தோடு யார் வந்துட்டு நேசிக்கிறாங்களோ அவங்க தான் 100 அங்க கொடுக்க முடியும். புரியுதுங்க? இன்னொரு இடத்துல சொல்லும் போது the harvest of 30, 60 or 100 fold அப்படின்னா 30, 60, 100 பலன் வருது இல்ல, illustrates அது எதை குறிக்குது அப்படின்னா degree and intensity of our earnestness. நம்முடைய உண்மையான தன்மையை நாம காண்பிக்கக்கூடிய அந்த அந்த அளவு அல்லது அந்த தீவிரத்தை அது வந்து அங்க காண்பிச்சு. எல்லாம் ஒட்டுமொத்தமா நாம பார்த்தோம்னா அந்த நலநீளம் பலன் தருவதற்கு முக்கியமான காரணம் வந்து உண்மைத்தன்மை நாம சொல்லலாம். ஆனா அந்த உண்மைத்தன்மைக்கு உதவிய அந்த ஒரு 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 தீவிரமான ஒரு வைராகியம், ஒரு அன்பு என்று அங்க சொல்லலாம். அப்ப நாம என்ன பார்க்கலாம்னா, இப்ப நல்ல நிலம் வந்து பலன் கொடுத்தது, வேற வேற அளவுல பலன் கொடுத்தது. அதுக்கு அந்த நல்ல நிலம் குறிக்கிற சபை தேவன் இடத்துல காண்பிக்கிற அந்த வைராகியத்தின் நிலைவாக என்று நாம் அங்க சொல்லும் போது, அப்போ மற்ற 3 நிலங்கள் என்ன பண்ணவே இல்லை, பலன் கொடுக்கல. அப்போ அந்த 3 நிலமும் பலன் கொடுக்காததுக்கு எது காரணமா இருக்கும்? நல்ல நிலம் பலன் கொடுத்ததுக்கு காரணம் தேவன் மீது உண்டான அன்பு, வைராகியம் அப்படின்னா, அப்போ பலனே கொடுக்காத 3 நிலமும் எதனாலதான் கொடுக்காம போயிருக்கணும்? பார்த்தீங்களா? அப்ப அந்த 3 நிலத்தை கொஞ்சம் உற்று கவனித்தோம்னா, நமக்குள் இருக்கக்கூடிய வைராகியம் இல்லாமல் போவதற்கான காரணங்களை அது குறிக்கும். ஆக்சுவலா அந்த ஊமை வந்து உண்மையிலேயே எதை பற்றினது அப்படின்னா, விதைக்கிற விதை வந்து தேவனுடைய வசனம், அது விழக்கூடிய நிலம் நம்முடைய இருதயத்தை குறிக்குது இல்லையா? அப்போ தேவனுடைய வசனங்கள் நாம கேட்கும்போது, நாம அதை தியானிக்கும் போது, நாம எப்படி அதை உள்வாங்குறோம் என்பது அந்த வார்த்தைகள் நமக்குள்ள போய் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் அந்த வைராகியத்தை தூண்டுவதோட சம்பந்தப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போ இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது எப்படி கேட்டுடக்கூடாது, எப்படி கேட்டுட்டா அது வைராகியத்தை நமக்குள்ள
எழும்ப பண்ணாது என்பது இந்த ஊமையில அங்க இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு முதல்ல நாம் என்ன சொல்கிறோம்? வழி அருகே விழுந்த விதை. அந்த அடையாளத்துல என்ன இருக்குது? விதை விதைக்கப்பட்டது. பொதுவா அது நிலத்துல விழும்போது நிலத்துக்கு உள்ள போணும் இல்லையா? ஆனா இங்க வழி அருகே விதைக்கப்பட்டது என்ன ஆகவே இல்ல. அப்படின்னா என்னன்னா, இது தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும்போது, அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளேயே போகாத ஒரு நிலைய குறிக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதோ, தியானிக்கும் போதோ, புரியுதுங்களா? அது நம்ம இருதயத்துக்குள்ள போகணும். இருதயத்துக்குள்ள போயி செய்ய வேண்டிய கிரியையை செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? இடம் குடுக்கணும், அனுமதிக்கணும். புரியுதா? ஆனா அங்க அது உள்ளேயே போகல. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது, இந்த மாதிரி கேட்றக்கூடாது. ஒருவேளை இது நம்மிடத்துல வந்துட்டு ஒரு குறையாக இருந்துச்சுன்னா, நம்மிடத்துல அந்த வைராக்கியம் என்பது கண்டிப்பா அது வெளிப்படாது. அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லிட்டா, சிலர் இது வந்து எப்படியாக தேவனுடைய வார்த்தை உள்வாங்குவத குறிக்குது என்று சொல்லலாம்னா, நமக்கு எல்லாம் மூளை இருக்கு இல்லைங்களா? திடீர்னு இப்படி கேட்டேன் பார்த்தீங்களா? சரியா? ஆமா. நமக்கு மூளை இருக்கு. இல்லைங்களா? அதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல சொன்னோம்னா என்ன சொல்லலாம்? ஒரு இன்டலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் இருக்குது. அப்படின்னா, அதுக்கு ஒரு பசி இருக்கு. அது யோசிக்கணும், அது சிந்திக்கணும். புரியுதுங்களா? அது கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அந்த மூளையினுடைய ஒரு தன்மை. அதற்கு என்று சில தீனி போட்டே ஆகணும். அப்படி தீனி போட்டோம்னா, அது என்ன பண்ணும்? அது சந்தோஷமா இருக்கும். அப்போ மூளை மூளை அதனுடைய அந்த அறிவுத்திறனை பயன்படுத்துவதற்கு என்று அதுக்குன்னே சில பொழுதுபோக்குகள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப விடுகதை போடுவோம். இல்லாட்டி தெரியல தமிழ்ல என்னன்னு இந்த பசில் பசில் தான் விடுகதை. அப்புறம் இந்த கட்டம் போட்டு எழுத்தெல்லாம் எழுதுவது. அல்லட்டு அந்த மூளை திறனுக்கு ஏற்ற சில விளையாட்டுகள் எல்லாம் வைப்போம். இல்லைங்களா? ஆமா. சிலருக்கு ஏதாவது புத்தகங்கள் அவங்க தீவிரமா படித்துக்கொண்டே இருப்பாங்க. அந்த இன்டலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் வந்து அங்க போயிட்டு இருக்கும். அது கேட்கும். எப்படி நமக்கு வயிற்றுக்கு வந்து பசி இல்லையா? அது கேட்கும். அதுக்கு கேட்கிற ஆகாரத்த குடுத்தீங்கன்னா தான் அது என்ன பண்ணும்? மூளைக்கு அப்படி இருக்கு. மனித அறிவுக்கு அந்த ஒரு திறன் இருக்கு கெப்பாசிட்டி. எப்படி இது மாரி பல விஷயங்கள்ல ஈடுபட்டு மூளையினுடைய பசிய நம்ம திருப்திப்படுத்திக்கிறோமோ, அந்த ரீதியிலேயே தேவனுடைய வார்த்தையை அணுகுவது. ஒண்ணும் இல்ல. புதுசா கேட்கணும். அது என்ன ஆச்சரியப்படுத்தணும். அத பார்த்து நான் பிரமிக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கணும். நான் போய் புரிஞ்சுக்கணும். சத்தியம் கேட்கிறோம். தேவனுடைய வசனங்கள் கேட்கிறோம். தேவனுடைய திட்டம் தியானிக்கிறோம். ஜஸ்ட் ஃபார் கியூரியாசிட்டி சேக். புரியுதா? ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக மாத்திரமே. இது வீணான ஆர்வம். பிரயோஜனமற்ற ஆர்வம். தேவனுடைய வார்த்தைகள ஜஸ்ட் ஃபார் ஐடியல் கியூரியாசிட்டி நம்ம கவனிக்கிற ஒரு விதம் குறிக்குது. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம உள்வாங்கும் போது ஜஸ்ட் அந்த அறிவு பசிக்கு ஒரு தீனியாக மாத்திரம் அதை பார்த்துட்டு எப்போதும் புதிதா கேட்கணும், ஆராயணும். ஆனா மற்றபடி அதை வேற எதுக்கும் பயன்படுத்தாத ஒரு நிலை. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை தேவனுடைய வசனங்கள் மீது இருந்துச்சுன்னா, இப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைய தியானிக்கிறோம். இப்போ நாம இந்த அளவுல மாத்திரம் இந்த வார்த்தைய தியானிச்சோம்னா, அது நமக்குள்ள வைராகியத்தை எல்லாம் என்ன பண்ணாது? அது தூண்டி விடாது. அது வராது. அதே மாரி இப்போ 2வது நிலம் வந்து கற்பாறையின் மேல விழுந்தது. விழுந்த உடனே என்ன ஆச்சு? அது உள்ள போச்சு, வேர் பிடிச்சது. ஆனா சீக்கிரத்துல என்ன ஆயிடுச்சு? அது அவிஞ்சு போச்சு. ஏன்னா சூரியன் வரும்போது வெயில் உஷ்ணம் அதிகமாகும்போது ஆயிடுது. ஏன்னா வேர் இன்னும் என்ன பண்ணல? ஆழமா போல. ஆழமா போல. அதுதான் அங்க பிரச்சனை. இது என்ன குறிக்குது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். தேவனுடைய திட்டத்தை ஆராய்வோம். உடனே ஒரு சந்தோஷம் வரும். அத சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவோம். வசனத்துல, திட்டத்துல இருக்கிற அம்சங்கள் எல்லாம் நம்ம பார்த்து புரியுதுங்களா? ஆனாலும்
அதுவும் ஒரு பெரிய அளவுக்கு ரொம்ப ஆழமா நம்ம இருதயத்துக்குள்ள போய் கிரியை செய்யும் அளவுக்கு இல்ல. அப்படின்னா, தேவனுடைய வசனங்கள் உண்மையிலே எதுக்காக நம்ம கேட்கணும்? எதுக்காக தியானிக்கணும்னா, அது உள்ள போய் நமக்குள்ள செய்ய வேண்டிய மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில, நடத்தையில என்ன பண்ணணும்? அது செய்யணும். அதற்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அனுமதிக்கணும். அப்படின்னா இன்னும் ரொம்ப டீப்பா சொல்லிட்டோம்னா, தேவனுடைய வார்த்தைகளினுடைய ஆழத்துக்கு நாம போணும். நீதி, அன்பு என்பவைகளினுடைய கொள்கைகள அந்த வார்த்தையிலிருந்து என்ன பண்ணணும்? நம்மனால கிரகிக்க முடியணும். அந்த கொள்கைகள உணர்ந்ததுக்கு அப்புறம், அந்த கொள்கைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில என்ன பண்ணணும்? நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கணும். அப்படி முயற்சித்தோம்னா, நம்ம வாழ்க்கையே மாறிடும். நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும். தேவனுடைய வசனங்கள் அதுக்காக கேட்கணும். அதுக்காக தியானிக்கணும். அதற்கு மேலோட்டமா அத பார்த்துட்டா போதாது. மேலோட்டமா அதுல திருப்தி அடைஞ்சுட்டா பத்தாது. இந்த வசனம் என்ன கொள்கையை நமக்கு உணர்த்துது? இந்த கொள்கை என்னுடைய வாழ்க்கையில நான் எப்போ, எங்க, எவ்வளவு அளவுக்கு கடைபிடிக்கணும்? அந்த ப்ராசஸ் போணும் நமக்குள்ள. அது வந்து போவது என்னன்னா, அந்த விதை விழுந்து வேறு பிடித்து, அந்த வேர் என்ன ஆகுது? ஆழமா உள்ள போகுதுன்னு அர்த்தம். இங்க வந்து ஆழமா போல. அப்போ தேவனுடைய வார்த்தைய இந்த அளவுக்கு கேட்டுட்டு, அதாவது ரொம்ப எளிமையா சொன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில அதனுடைய கொள்கைகளை நாம பிரயோஜனப்படுத்தும் அளவுக்கு அ கேட்காமல் இருக்கிற ஒரு குறை. இதுவும் வைராக்கியத்தை நமக்குள்ள என்ன பண்ணாது? கொண்டு வராது. ஒருவேள எனக்கு தேவன் காண வைராக்கியம், அவர் கொடுத்துட்ட ஊழியத்துக்கான வைராகியம் என்னிடத்துல குறையுதுன்னா, மேபி ஒருவேள நாம் இப்படி தேவனுடைய வார்த்தைகளின் விஷயத்துல இப்படி இருக்கிறவர்களாக இருக்கலாம். நம்ம நம்மையே நாம சீர்தூக்கி அங்கு பார்க்கணும். 3வது தெரியும், அது முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துச்சு. முள் வந்து எதுக்கு அடையாளம்? உலக கவலை, அப்புறம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது இந்த உலகத்துக்கு உரியவைகள் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துவது, நம்முடைய நாட்டத்தை செலுத்துவது. உலக இன்பங்கள், உலக சந்தோஷங்கள், அதுல நமக்கு கவனம் போச்சுன்னா, அது எப்படின்னா, ஆஹ், தேவனுடைய வார்த்தையின் வீரியத்தை வந்து நாம குறைப்பது. அப்படின்னா என்ன சொல்லலாம்? We are diluting the word of God. தேவனுடைய வார்த்தை அது ஒரு வீரியத்தோடு நம்ம கிட்ட வரும். அந்த வீரியம் மட்டுப்படும் விதமாக நாம் என்ன பண்ணிடுறோம்? உலக விஷயங்கள், சந்தோஷங்கள் அதுல அங்க நம்ம கவனம் செலுத்திடுறோம். உலக சந்தோஷம்னா புரியுது இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. பாடம் எழுதின சகோதரர் ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் நமக்கு அங்க சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃபன் பெரும்பாலும் these earthly enjoyments, இந்த உலக பிரகாரமான சந்தோஷங்கள் எல்லாமே are harmless. அப்படின்னா பெரிய அளவுக்கு அதனால ஆபத்து இருப்பதில்லை. அப்படின்னா ஆபத்து இல்லாத மாதிரி, தீமையா இல்லாத மாதிரி உலகத்துல அநேக சந்தோஷங்கள் இருக்கு. இப்போ ஒருவேளை அதுக்கு உதாரணம்னு எது வேணா நம்ம அங்க போட்டுக்கொள்ளலாமே. ஒருவேளை இசையில அதிக நாட்டம் உள்ளவங்களாக இருப்பதோ, விளையாட்டில நாட்டம் உள்ளவர்களாக இருப்பதோ, உலக காரியங்களை பற்றி அறிந்து கொள்ளுவதில் தீவிர கவனம் செலுத்துகிறவர்களாக இருப்பதோ, பாருங்க இதெல்லாம் வந்து ஏதாவது பெரிய அளவுக்கு தீமையான அப்படி ஒண்ணும் கிடையாது. அப்புறம் இன்னும் என்ன சொல்றாருன்னா, and may even be educational. அதுல நாம கவனத்தை செலுத்தும் போது சில சமயங்கள்ல ஏதாவது புதுசா கூட கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப உலக விஷயங்கள் உலகத்துல இருப்பவைகள் தான், ஆனா நம்மை திருப்திப்படுத்துது, சந்தோஷப்படுத்துது. எனக்குடைய சில பழக்க வழக்கங்கள் அல்லது பொழுதுபோக்குகள் வந்து எல்லாமே தீமையா இருக்கிறது இல்ல, நன்மையானதும் இருக்குது. அதுல சில விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் முடியுது. இப்படித்தான் நம்ம நியாயப்படுத்தி கொண்டு என்ன பண்ணுவோம்? அதுல போய் அங்க மாட்டிக்குவோம். ஆனா ஏன் வந்து அவைகள்ல நம்ம கவனம் போயிடக்கூடாது? ஏன் கவனம் போயிடக்கூடாதுன்னா, புது சிருஷ்டியா நம்ம வளர்வதற்கு அதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதான் விஷயம். அது பெரிய ஆபத்து இல்லதான்.
அதுலயும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். பட் as a நியூ கிரியேச்சர், ஒரு புது சிருஷ்டியா அவைகளில் ஈடுபடுவதினால, அவைகளில் நாட்டம் காண்பிப்பதனால, அவைகளுக்காக நேரத்தை பிரயாசங்களை செலவிடுவதனால என்ன பலன்? as a நியூ கிரியேச்சர் ஒண்ணும் கிடையாது. So அதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அன்பானவர்களே, இந்த பாதையில ஒருவேளை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய நம்மையே பட்சிக்கும் அளவிலான வைராகியம் நம்மிடத்துல இருந்து வெளிப்பட்டு தேவனுக்காக நாம எரிஞ்சு சாம்பல் ஆகணும் அப்படின்னா, இந்த சத்தியம், இந்த சத்தியத்துல தேவன் நமக்கு உணர்த்தியது மாத்திரம் நம்முடைய சிந்தனைய எப்போதும் நிரப்பி இருக்கும்படி பார்த்துக்கொண்டா நல்லது. எபேசு கால பகுதி, எபேசு அப்படின்னா எஃபெசஸ் அப்படின்னா அர்த்தம் ஞாபகம் இருக்கா? முதன்மையான. உண்மையிலேயே அந்த 7 கால சபையில அந்த முதலாவது கால சபையினுடைய வரலாறு பார்த்தோம்னா, அவங்க வாழ்க்கை எல்லாவற்றிலுமே முதன்மையானவர்களாகத்தான் இருந்தாங்க. அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்கும். டிசைரபிள் அப்படின்னா விரும்பத்தக்க நிலையில எபேசு கால பரிசுத்தவான்களும் அவங்க வாழ்க்கையும் இருந்துச்சு. சத்தியம் ரொம்ப தீவிரமாக பரவின ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியின் பரிசுத்தவான்கள் முழுமையாக தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க. அந்த எபேசுக்கான செய்தியில போய் பார்த்தா நமக்கு அங்க தெரியும். அப்போஸ்தலன் பவுல் அவங்கள பத்தி சொல்லும்போது 1 கொரிந்தியர் 2:2 பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க, அந்த ஆட்டிடியூட் பாருங்களேன், அந்த மனநிலை பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க, don't give attention to any other things. வேற எந்த விஷயம், அந்த ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மனநிலை, அந்த மனோபாவம் பாருங்க. அப்படிதான் இருக்கணும் நீங்கன்னா. அப்படின்னு என்னன்னா உலக காரியங்கள் அதுல நாம அங்க கவனம் அங்க செலுத்திடக்கூடாது. பிலிப்பியர் 3:8 கூட அப்போஸ்தலன் பவுல் தனது அனுபவம் பத்தி சொல்லும்போது, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன்? நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, பாருங்க, அப்போ பயனற்ற ஆர்வம், தனிப்பட்ட வாழ்க்கையில வேத வசனங்களின் கொள்கைய பயன்படுத்தாதது, அல்லது உலகத்துக்குரியவைகளில் அன்பு கூறுதல், இந்த 3 தான் இந்த வைராகியத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பலகீனங்களாக இந்த உவமை நமக்கு அங்க காண்பிக்குது. அன்பானவர்களே, மாறாக நாம் எப்படி இருந்துட்டா அந்த வைராகியம் நமக்குள்ள வெளிப்படும் என்று சொன்னா, இந்த வசனங்கள் அப்போஸ்தலன் பவுல் சொன்ன மாதிரி ஒரே நோக்கம். நம்ம கடந்த கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஒரே மனது உடையவர்களாக, என்ன நோக்கத்துக்காக தேவன் அழைச்சாங்களோ அந்த நோக்கம் சலசலன்னு போயிடக்கூடாது, டைல்யூட் ஆயிடக்கூடாது நமக்குள்ள. சோ ஒருவேளை அப்படி இருந்தோம்னா அந்த வைராகியம் நமக்குள்ள இருக்கும். பாருங்க, இப்ப இந்த வைராகியம் குறிச்சு ரோமர்ல 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில் எப்படி இருங்க? ஆக்சுவலா அது எதை குறிக்குதுன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைராகியம் அப்படியே அனலோடு என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற சிந்தனையை கொடுக்கிறது தான். மொஃபட் டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, மெயின்டைன் தி ஸ்பிரிச்சுவல் க்ளோ. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய பிரகாசிப்பித்தல், ஒருவேளை அது அந்த வைராகியத்தோடு இருப்பதை குறிக்குது, அந்த அனலோடு இருப்பதை குறிக்குது. காத்து கொள்ளுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா நுழையும் போது பெரிய அளவு வைராகியத்தோடு நாம் எல்லோருமே நுழையிறோம். ஆனா பாதையினுடைய தன்மை, அந்த வைராகியம் மங்கும், குறையும். ஆனா அப்படி மங்கவோ குறையவோ அனுமதிக்காம அந்த வைராகியத்தை நாம் என்ன பண்ணிக்கணும்? காத்து கொள்ளணும். ஆனா அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். ஏன்னா எபேசு சபைக்கு, சிமிர்னா சபைக்கு
கர்த்தர் இயேசு தலையாக இருந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி பார்த்தோம்னா, யதார்த்தமாவே யதார்த்தமாவேன்னு புரியுதா உங்களுக்கு? என்ன? அதான் நடக்கும். அதான் நடக்கும். அது தவிர்க்க முடியாது. கவனிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுதான் நடக்கும். அப்போ இந்த வைராக்கியம் இந்த பாதையில குறைந்து போவது என்பது இயல்பு. கவனிக்கவில்லை என்றால், அதற்கே உரிய பிரயாசங்கள எடுக்கல என்று சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது இட் வில் டிமினிஷ். ஏன்னா, எபேசு சபைக்கு சொல்றாரு இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 2:4ல அவர்கள் விஷயத்துல அவருக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குறை என்ன சொல்றாங்க? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. முதன்மையான ஒரு நிலையில, விரும்பத்தக்க நிலையில இருந்த அந்த கால பரிசுத்தவான்கள் கிட்டயே இந்த ஒரு குறை கர்த்தர் இயேசு தலையாக கவனிச்சிருந்தாங்க. அவங்களுடைய அன்பு, அதனால வந்துட்ட வைராகியம் காலப்போக்குல என்ன ஆயிடுக்குது? குறைஞ்சிருக்குது. ஏன் 7 சபைகளுக்கு செய்தி சொல்லும்போது, அதுல சபைக்கே இந்த ஒரு எச்சரிப்பு கர்த்தர் இயேசு குறிப்பிட்டாங்க. ஒரு நிதர்சன உண்மைய இந்த பாதையில நாம புரிஞ்சுக்கணும். நுழையும்போது அந்த வைராகியம் அப்படி இருக்கும். எல்லாரும் நம்ம சாட்சி. நமக்குள்ளேயே ஒரு முணுமுணுப்பு இருக்கா? இல்லையா? முணுமுணுப்புன்னா, அந்த மாரி எக்ஸ்பிரஸ் பண்றோமா? இல்லையா? என்னதான் இருந்தாலும் பிரதர், அந்த ஆரம்பத்துல இருந்த அப்படின்ட்டு டாஷ், 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 டாஷ் போடுவோம். அது வைராக்கியம்னு மாத்திரம் சொல்ல மாட்டோம். அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த உற்சாகம், அது மாரி இப்ப இல்லையே பிரதர். சோ அது அது எதை நிரூபிக்குது? இட் இஸ் ஹேப்பனிங். கர்த்தர் இயேசு சொன்னது போல, இது இந்த பாதையில நம்ம விழிப்பா, கவனமா இல்லன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அது குறையும். அதே போல 2:10ல சிமிர்னா சபைக்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்க பாருங்க. அங்கேயும் இன்ஸ்டா அதுதான் சொல்றாங்க. பாருங்க அது ஆகிலும் நீ மரணபரியந்தம் மரண பரியந்தம் என்ன பண்ணிடு? உண்மையாயிரு. ஆ அப்பொழுது ஜீவ கிரீடத்தை ஆக்சுவலி என்ன சொல்றாங்க இங்க கர்த்தர் இயேசு சபையின் தலையாக இருந்து என்ன மீன் பண்றாங்க? என்ன குறிப்பிடுறாங்க? இங்க பாருங்க. நீங்க மரண பரியந்தம் இந்த அன்பை, இந்த வைராகியத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்ல வர்றார்? அப்படி காத்துக்கொள்வதில் என்ன இருக்குது? பயங்கர சிரமம் இருக்கு. பயங்கர ஸ்ட்ரகிள் இருக்கு. சாதாரண விஷயம் இல்ல. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்குது. சந்தோஷம். சந்தோஷம். நம்ம எல்லோருக்குமே அது இயல்பு. ஏன்னா, சத்தியத்த அந்த ஆச்சரியமான ஒளிய நம்ம மனக்கண்ணால பார்க்கும்போது ஆடி போயிடுறோம். அப்புறம் சகோதர சகோதரிகள முதலா சந்திச்ச போது, வானத்திலிருந்தே வந்தவங்க மாரி தான் என்ன பண்ணிடுறோம்? பார்த்துடுறோம். இல்ல அந்த அன்பு, அந்த உற்சாகம். அப்புறம் போக போக நிறைய காரணங்கள் இருக்கு. நம்முடைய மாம்சம், இந்த உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய எதிர்ப்புகள், அழுத்தங்கள், எதிராளியானவன் இந்த பாதையில் நமக்கு முன்னாடி வைக்கக்கூடிய கண்ணிகள், இதுல பரீட்சைப்பட ஆரம்பிக்க இந்த பாதையினுடைய தன்மை நம்மள நசுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த அன்போ, அந்த வைராக்கியம் என்ன ஆயிடுது? பெரிய அளவுக்கு அங்க கம்மி ஆயிடுது. இப்ப கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிறாங்க, பி வாட்ச்ஃபுல். இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க, அன்பானவர்களே. அப்போ என்னன்னா, இந்த வைராக்கியம் படிப்படியாக குறைந்து போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அதைய தாண்டி நாம் அத என்ன பண்ண வேண்டி இருக்குது? காத்துக்கொள்ளுவது அங்க இருக்குது. உலகத்திலேயே ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு வைராகியமா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களே நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த வைராகியத்தை அவர்கள் காத்துக்கொண்டு சாதிப்பது என்பதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு வீரருடைய அவ அவருடைய ஒரு விளையாட்டு வீரரா அவருடைய வாழ்க்கைய எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு 10 வருஷம் சொல்லலாம். 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவ்வளவுதான். அந்த 20லிருந்து 30 வயசு வரைக்கும் அந்த சரீரம் அதனுடைய உச்சபட்ச செயல்பாட்டுல இருக்கும். புரியுதுங்களா? அந்த சரீரத்தினுடைய ஆரோக்கியம், திறன், வலிமை என்பது ஒரு 20 to 30 இயர்ஸ் அவ்வளவுதான்.
இதுக்குள்ள அவருடைய இலக்கை அடையணும்னா, லட்சியத்தை அடையணும்னா, அந்த 10 வருஷம் அந்த வைராக்கியத்தை அப்படியே காத்துக்கொண்டு, அந்த லட்சியத்தை அடைகிறவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சொற்பம். ஆனா நெறைய பேர் அதுக்கு என்ன பண்ணுவாங்க? முயற்சிப்பாங்க. பாருங்க அப்போ, உலகத்துல ஒரு லட்சியத்தை அடைவதற்கு வைராக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, சொற்ப ஜனங்களால தான் என்ன பண்ண முடியுது? காத்துக்கொண்டு லட்சியத்தை அடைய முடியுது. அன்பானவர்களே, நமது ஓட்டம் என்று சொல்லும்போது, அர்ப்பணிக்கிற போது ஆரம்பிச்சு, எதுவரைக்கும் நீடிக்குது? எதுவரைக்கும் நீடிக்குது? மரிக்கிற நொடி வரைக்கும் நீடிக்குது. ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் 20 வயசுல நாம நுழையிறோம்னு வைத்துக் கொள்ளுவோம். புரியுதுங்களா? ஒரு 70 வயசு வரைக்கும் வாழ்றோம்னு எடுத்துக்கொள்ளுவோம். எவ்வளவு வருஷம்? 50 வருஷம். அந்த வைராக்கியம் ஆரம்பத்துல இருந்த மாதிரியே காத்துக்கொள்ளுவது, போக போக அது என்ன ஆகணும் இன்னும்? காத்துக்கொள்ளணுங்கிறது தான் பேச்சு. ஆனா அப்படியே இருந்துட்டா போதுமா? இல்ல அது இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் அதிகரிக்கணும்னா, இது சம்திங் ரொம்ப முற்றிலும் மாறுபட்டது. அப்படின்னா, விசுவாச பாதையில் விசுவாச கண்களினால் மாத்திரமே பார்த்து உணர்ந்து, ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று பயணிக்கக்கூடிய இந்த பாதையில, வைராக்கியத்தை கொள்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஆனா நாம காத்துக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்? முயற்சிக்கணும். ஒருவேளை அதை எப்படியெல்லாம் காத்துக்கொள்ளலாம்னா, அது நான் இப்போ அதிகமா டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. ரொம்ப எளிமையா நம்ம சொல்லிடலாம். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அனுதினமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்களே தான். வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அமையும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? ஐக்கியத்துல நாம என்ன பண்ணணும்? கூடி வந்திடணும். இப்ப வைராக்கியத்தை எப்படி காத்துக்கொள்வது அப்படின்ட்டு, இதுவரைக்கும் கேட்காத பாயிண்ட் ஏதாவது சொல்லுவாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கலாம். நம்ம எல்லாமே அப்படிதான். ஒரு சப்ஜெக்ட் கேட்கும்போது, இன்னைக்கு இதுவரைக்கும் நான் கேட்காதது கேட்பேன். அப்படியெல்லாம் இல்ல. அடிப்படையான விஷயங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்துல திரும்ப திரும்ப அவைகளையே ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அதுதான் எல்லாமே. அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளோடு சபை கூடி வருதல், வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம். வசனம் என்ன சொல்லுது எபிரேயர் 10ல 24 இருக்குது. என்னது? ஆமா. ஏதாவது அது எவ்வளவுக்கு எவ்வளவா நாட்கள் நெருங்கி வருவத பார்க்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவா அதிகமாக என்ன பண்ணுங்க? கூடுங்கன்னா டூ தட் அவ்வளவுதான். செய்யுங்க. இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் ரொம்ப நம்ம இருக்கக்கூடிய நாட்கள்ல தான் அந்த நாட்கள் ரொம்ப நெருங்கி இருக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் கொடுத்தாலும் அன்பானவர்களே, புதிய சிருஷ்டிகள் கூடி வருவதும், அவர்கள் ஒருவருக்கொருவர் தேவனுடைய வார்த்தைகளினால புத்தி சொல்லிக் கொள்வது என்பது புதிய சிருஷ்டிகளுக்காக இப்ப தேவன் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஏற்பாடு, ஒரு தெய்வீக ஏற்பாடு அது. அதை உதாசீனமா பார்ப்பது, அதுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது நமக்கு தான் நஷ்டம். வேற ஒண்ணுமே கிடையாது. அதே போல பல விதங்களில் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை போஷித்துக் கொள்வது இதெல்லாமே முக்கியமான சில பிரயாசங்கள். அதை நம்ம அங்க செய்தே ஆகணும். அல்லது நம்முடைய வாழ்க்கையில தேவன் இடர்படக்கூடிய விதங்கள், அனுபவங்கள் இருக்கு இல்லையா? மற்றவர்களுக்கு சாட்சியா என்ன பண்ணணும்? அதை பகிர்ந்து கொள்ளுதல், ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுவது அந்த வைராக்கியத்தை தூண்டி விடுகிற மாதிரி. என்னுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி இடர்படுறாங்க, என்னை எப்படி பாதுகாத்தாங்க, எப்படி எச்சரித்தாங்க, எப்படி சீர்படுத்தினாங்க, எப்படி பலப்படுத்தினாங்க, அந்த அனுபவங்களை நான் உங்களோடு சொல்லும் போது, பகிர்ந்து கொள்ளும் போது, அது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு வைராக்கிய தூண்டலை என்ன பண்ணும்? அங்க கொண்டு ஒரு ஆக்சுவலா அது நம்ம செய்யணும். ஆக்சுவலி அதுக்குதான் விட்னஸ் மீட்டிங் என்ன பண்றோம்? சாட்சி கூட்டம் நம்ம பொதுவா நம்ம சபைகள்ல அது கடைபிடிப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா நம்ம சோதனை வந்தா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு சோதனை, ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை, சபைக்கே சொல்லிடுவோம் இல்லையா? நேரடியா வாய்ப்பு இருந்தா, போன்ல வாய்ப்பு இருந்தா, சரி ஓகே குட், பரவாயில்ல, உடன் அங்கங்கள் கிட்ட தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அதே சோதனையில் நாமே சற்றும் எதிர்பாராத விதத்துல
நமக்கு நம்முடைய புத்தி கெட்டாத விதத்துல தெய்வீக பராமரிப்பு பார்த்தோம். தேவன் நம்மை மீட்டாரு, பாதுகாத்தார். மேக்ஸிமம் நம்ம என்ன பண்றது இல்லைன்னா, அத போய் என்ன பண்றது இல்ல. நாம பார்த்து கேட்போம், பிரதர் அந்த மாரி பிரச்சனை இருந்துச்சு என்னக்கா? அது சரியா போச்சுங்க அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடாது. நம்மளுடைய சோதனைகள் உண்மைனா, ஆனா அதன் மத்தியில தேவன் அவருடைய கரம் கொண்டு எப்படி தாங்கினாங்க, அத உணரும்போது மிகப்பெரிய நன்றி அறிதலோடு சகோதர சகோதரோடு பகிர்ந்து கொள்ளுதல்லாம் ரொம்ப முக்கியம். என்னுடைய அனுபவங்கள் உங்க அனுபவங்கள் என்ன அந்த வைராக்கியத்துல தூண்டுவது என்பது இயல்பு. அது நம்ம அங்க செய்யணும். இன்னொரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஆ ஒரு கருத்து சொல்லும்போது, மத்தேயு 5:15ல மலை பிரசங்கத்துல கர்த்தர் இயேசு சொன்னாங்க. நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி என்ன பண்ணணும்? பிரகாசிக்க செய்யணும். ஏன்னா, யாரும் ஒரு விளக்க கொளுத்தி என்ன பண்ண மாட்டாங்க? ஆ மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் பர்ப்பஸ் என்னன்னா, இந்த வசனம் நமக்கு எளிமையா முன்வைக்கக்கூடிய கருத்து நம்ம வாழ்க்கையில நிறைவேறிட்டே இருந்துச்சுன்னா, வைராகியம் காக்கப்படும். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சத்திய வெளிச்சத்தை நம்மோடு மாத்திரம் வச்சுக்காம, அந்த வெளிச்சத்த முடிஞ்ச அளவுக்கு நாம் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும்? பிரகாசிச்சுட்டே இருக்கணும். இப்போ சத்திய வெளிச்சத்த பிரகாசிக்கிறது அப்படின்னா, உங்களுடைய புரிதல் என்ன? என்னென்ன வகையில பிரகாசிக்கலாம் சொல்லுங்க. அது பிராக்டிகலா எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? நாம் ஒளியா தேவன் நம்மள சின்ன சின்ன விளக்குகளாக வச்சிருக்கிறாங்க. நம்மிடத்துல வெளிச்சம் இருக்கு. தி லைட் ஆஃப் ட்ரூத். நாம சின்ன விளக்கு. அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பொறுப்பு இருக்கு. அந்த வெளிச்சம் நாம என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். பிரகாசிக்கின்றன என்ன? எப்படி எல்லாம் பிரகாசிக்கலாம்? ரொம்ப எளிமை. வாயின் வார்த்தையா என்ன பண்ணலாம்? அறிக்கை செய்யலாம். மேபி அது சாட்சியின் ஊழியத்தை குறிக்குது. ஹார்வெஸ்ட் ஒர்க். சாட்சியாக புதியவர்களுக்கு அறிவிக்கிறது. எஸ், கண்டிப்பா பண்ணணும். நிறைய பேரு பிரதர்ஸ்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? என்னிடத்துல கேட்டா என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் சொல்லுவோம். எவ்வளோ சோதனைகள், சோர்வுகள் இந்த பாதையில இருந்துட்டாலும், அது பர்சனல் லைஃப்லயோ, ஃபேமிலிலயோ, ஐக்கியத்திலயோ இருந்துட்டாலும், புதியவர்களுக்கு என்று அந்த சத்தியத்தை சாட்சியாக அறிவிக்கிற வாய்ப்பு கிடைச்சு செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பலன் நமக்கு அதுல உணர முடியும். அந்த புதிய முகங்கள் சத்தியத்தை கேட்டு அந்த முகத்துல பிரகாசம் வருது பாருங்க. அந்த இருளுக்கிலிருந்து அவர்கள் மீண்டு வருகிற அனுபவத்தை அவங்க முகத்துல பார்க்கும்போதே நமக்கு என்ன ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா, இன்னொரு விதத்துல என்னன்னா, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அந்த வெளிச்சத்தை நடத்தியாக என்ன பண்ணணும்? வெளி பிரகாசிக்க பண்ணணும். உடல் அங்கங்கள் மத்தியில இங்கேயும் அது பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, அதுதான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, விளக்க கொளுத்தி என்ன பண்ணக்கூடாது? மரக்கால் போட்டு மூடக்கூடாது. மூடும்போது 2 விஷயம் ஆகுது. என்னன்னா, அது இல்ல உடனே அமிஞ்சிடாது. மரக்கால் வச்சு மூடினா கூட உள்ள என்னதான் பண்ணும் கொஞ்ச நேரத்துக்கு? எரியும். ஆனா எரியும் போது அதனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிற வட்டம் என்ன ஆயிடுது? குறைஞ்சிடுது முதல்ல. கரெக்ட்டா? கரெக்ட்டா? அப்படின்னா என்னன்னா, நமக்குள்ள தேவன் அந்த வெளிச்சம் கொடுத்திருக்கும் போது, நம்மால எந்த அளவுக்கு பிரகாசிக்க முடியணுமோ, அந்த அளவ சுருக்கிக்காதீங்க. சுருக்கிக்காதீங்க. பயம், கூச்சம், சிந்தனை இல்லாம இருப்பது, சோம்பலு, அசதி. நோ, நோ, நோ. பண்ணக்கூடாது. எவ்வளோ பிரகாசிக்க முடியுமோ பிரகாசிக்கணும். சோ அந்த சர்க்கிள சுருக்கிக்காதீங்க. இன்னொன்னு, ஆட்டோமேட்டிக்கா அப்போ உள்ளுக்குள்ள அந்த பிராணவாயு என்ன ஆயிடும்? ஆக்ஸிஜன் போகும்போது அது என்ன ஆயிடும்? முற்றிலுமே நம்மளுடைய வாயினால நாம் அறிக்கை செய்வதும், வாழக்கூடிய வாழ்க்கையினால அறிக்கை செய்வதும் நம்ம இடத்துல இல்லைன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளிச்சம் என்ன ஆயிடும்? போயிடும். அப்ப என்னன்னா, அந்த வைராக்கியத்தை நம்ம தொடர்ந்து காத்துக்கொள்ளணும் என்று சொன்னா, அன்பானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில அங்க இருக்கணும். ஒருவேளை இப்ப பிராக்டிகலா யோசிக்கணும். இப்ப நம்ம இந்த பாயிண்ட்ட மெடிடேட் பண்ணும்போது, எந்த வகையில எனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை
என்னால இயன்ற அளவுக்கு நான் பிரகாசிக்க செய்கிறேன். வாயின் வார்த்தைகள்ல நான் செய்றேனா? எனக்குள்ள வாய்ப்புகள். பிராக்டிகலா கேட்கணும் கண்டிப்பா. அதே போல என்னுடைய வாழ்க்கையினுடைய நடத்தையில நான் அது பிரகாசிக்க செய்றேனா உடன் அங்கங்களுக்கு? அன்பானவர்களே, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி அன்பானவர்களே, ஆம், மற்ற கருத்துக்கள் நாம அங்க சிந்தித்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு மேலும் இந்த ஒரு விஷயத்துல கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு என்னன்னா, ஒருவேளை சபை கடந்து வருகிற 7 கால பகுதியில் இந்த வைராகியத்துக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு காலம் அப்படின்னா, அது லவுதிக்கேய காலப்பகுதி. லவுதிக்கேய சபைக்கு சொல்லும்போது என்ன வருது வார்த்தை? நீ அனலுமின்றி புரியுதுங்களா? தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில அனலோடு இருந்துட்டா பெஸ்ட். பட்சிக்கிற வைராக்கியம் நம்மை செலவாக்கி கொண்டு இருக்கணும். நம்மை சாம்பலாக்கி கொண்டு இருக்கணும். சத்தியம்னு வந்தாச்சா, இந்த பாதையில தேவ சித்தத்துக்குன்னு வந்தாச்சா, அதுக்குன்னு வாழ்கிறவர்களாக இருந்துடணும். இப்படி இல்லாட்டி முற்றிலுமே அப்படி இல்லாம மற்றவர்கள் போல இருந்தலாம், உலகத்தார் போல. ஆனா தேவனுக்காக சத்தியத்துக்காகன்னு வந்துட்டு, ஆனா உலகத்தார் போல இருந்தோம்னா, அதுதான் என்ன நிலை? வெதுவெதுப்பான நிலை. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்படின்னா என்னன்னா அன்பானவர்களே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல ரொம்ப முக்கியமான எச்சரிப்பு என்னன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல இந்த வைராக்கியம் பெரிய அளவுக்கு குறைந்து போவதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காலம் அப்படி, உலக சூழ்நிலை அப்படி. கண்டிப்பா அந்த வைராக்கியம் குறைந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப கவனமாக அங்க இருக்கணும். சரி, இப்போ நம்முடைய நம்முடைய வைராக்கியம் சீர்தூக்கி பார்க்கிறோம். குறைஞ்சிருக்குது என்று தோணுது. பெரிய அளவுல காணா போயிடுச்சு என்று தோணுது. அது எப்படி நம்ம மீண்டும் கொழுந்து விட்டு எரிய பண்ணுவது? அதுக்கு ஏதாவது சில ஆலோசனைகள் நீங்க சொல்லுங்களேன். தேவன் கிட்ட ஜெபத்துல கேட்கணும். கண்டிப்பா அத நம்ம அங்க செய்யணும். அது மாற்று கருத்து இல்ல. அப்பா, உமது பிள்ளையாய் உங்களுடைய ஊழியனா என்னுடைய வைராக்கியம் முன்பு போல இல்ல. அது மீண்டும் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிய பண்ணுங்க. உதவி செய்யுங்க. கண்டிப்பா ஜெபிக்கலாம். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏன்னா, ஜெபம் ஏறெடுத்ததுக்கு அப்புறம், அதுல விண்ணப்பமாக ஏறெடுத்ததை பெற்றுக்கொள்வதற்கான கிரியைகள் நம்ம இடத்துல காணப்படணுமே. என்ன பண்ணலாம்? பிராக்டிகல். ஒரு வசன ரீதியில சிந்திச்சு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்தா அங்க சொல்லுங்க. ஏன்னா அன்பானவர்களே, இது இயல்பு கம்மியாகும் அப்படிங்கும்போது, நம்ம எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் அது குறைவுபட்டு இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சொல்லுங்க சிஸ்டர். பாருங்க. தேங்க் யூ. அதாவது எபேசு சபைக்கே சொல்றாங்க. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்ன்னு, அவங்க ஆரம்பத்துல இருந்த வைராகியத்துல குறைவுபட்டுட்டாங்கங்கிறத சுட்டி காண்பிச்சுட்டு, அதை எப்படி சரிப்படுத்திக்கலாங்கிற தீர்வும் கர்த்தர் இயேசு அங்கேயே சொல்றாங்க. சொல்லும்போது, உங்க உங்க ஞாபகத்த பயன்படுத்துங்க. யூஸ் யுவர் மெமரி. உங்க ஞாபகத்த பயன்படுத்துங்க. அப்படின்னா, இது பிராக்டிகல் சொல்யூஷன். வைராக்கியம் குறையும். குறைஞ்சுச்சுன்னா எப்படி புதுப்பிக்கிறது? ஞாபகத்த பயன்படுத்துங்க. அப்படின்னா, வசனம் ம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து என்ன இது இட் இஸ் அபௌட் ரீகாலிங் சம்திங் டு அவர் ஃப்ரம் அவர் மெமரி. சில விஷயங்கள நம்முடைய ஞாபகத்துல இருந்து நினைச்சு பார்க்க சொல்றாங்க. பிராக்டிகல் சொல்யூஷன். வேற எதுவும் பெருசா எங்கேயும் வேண்டாம். கர்த்தரே சொல்றாங்க, நீ முன்ன மாரி இல்லப்பா. நீங்க முன்ன மாரி உங்க வைராக்கியம் இல்லப்பா.
முன்பு நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிட்டு? ரொம்ப கம்மியாயிட்டீங்க. ஒண்ணு பண்ணுங்க. எந்த நிலைமையில இருந்து உங்க வைராக்கியம் குறைஞ்சிச்சுன்னு, முன்பு நீங்க அந்த வைராக்கியத்துல உச்சத்துல இருந்தீங்கல்ல, அந்த நிலைய நெனச்சு பாருங்க. அப்டின்னா என்னன்னா, இப்போ உங்க வைராக்கியம் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க? அப்படி இருப்பதுக்கு என்ன பண்ணீங்க? எப்படி உங்க வாழ்க்கை இருந்துச்சு? எப்படி கட்டுக்கோப்பா, சுய கட்டுப்பாடோடு இருந்தீங்க? எப்படி பரிசுத்தத்த காத்துக்கொண்டீங்க? ஒருவேள எப்படி நல்லா வேண்டிய அளவுக்கு வேத வசனங்கள தியானிச்சிருப்பீங்க ஒரு விஷயம். எனக்கு பெர்சனலா நான் எப்பவுமே ஃபீல் பண்ற ஒரு விஷயம். ரொம்ப டல் அடிச்சதுன்னா, எனக்கு நல்லாவே தெரியும். முன்பு மாரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறது கிளியரா இருக்கும். ஏன்னா அன்பானவர்களே, அதுதான் நமக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு சோர்ஸ் அது நமக்கு. தேவனுடைய வசனம், வசனம், வசனம். புரியுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்ப முன்பு ஒரு வைராக்கியத்தில் ஒரு உச்ச நிலையில இருந்தோம்னா, அப்படி உச்ச நிலையில இருந்ததுக்கு ஏற்ற சில நல்ல கிரியைகளோ, பிரயாசங்களோ, முடிவுகளோ இருந்திருக்கும். அத ஞாபகத்துக்கு கொண்டு வந்து, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை பியூட்டிஃபுல் பெருசா எதுவும் ட்ரேஸ் பேக் யுவர் ஸ்டெப்ஸ் அவ்வளவுதான். நடந்து வந்த பாதை திரும்பி பாருங்க. என்ன செய்தீங்க ஆரம்பத்துல? அதே செய்யுங்க. ஏன்னா, இந்த பாதையினுடைய தன்மை என்னன்னா, அந்த அருமையான பிரயாசங்கள், அந்த முயற்சிகள் இருக்குல்ல, அதுல இருந்து கவனம் திசை திரும்புவதற்கு ஏதுவா நெறைய விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கும், மாட்டியிருப்போம். இதுதான் விஷயம். ரொம்ப சிம்பிளா பைபிள் ரீடிங் பெரிய அளவுக்கு இருந்திருக்கும். சின்சியர் ஹார்ட்டோட இருந்திருக்கும். இப்ப டோட்டலி இருக்காது. அல்லது ஒருவேளை மற்ற உபகரணங்கள், அவருடைய வால்யூம்ஸோ மற்ற ஏதோ இப்ப இருந்திருக்காது. அல்லது சில கேளிக்கை விஷயங்கள்ல ரொம்ப வைராக்கியத்தோட ஆரம்பத்துல வரும்போது நம்ம எப்படி இருக்கோம்? இன்னமும் இல்லாத மாரிலாம் நினைக்கிறேன். அப்படித்தானே இருந்தோம். இல்ல பயங்கர கட்டுப்பாடோட இருந்திருப்போம். நோ அதுக்கு நோ அதுக்கு இதுக்கு நோ. ஆனா போக போக இல்ல கொஞ்சம் இருந்தா என்ன அப்படின்ட்டு நம்ம கவனம் போயிடுது. ஸோ எவ்ளோ பியூட்டிஃபுல்லான சொல்யூஷன் பாருங்க. ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க. நம் 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 தலை கர்த்தர் இயேசு தான் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்றாங்க. எபிரேயர் 10:33 முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் நினைத்துக் கொள்ளுங்கள். கால் டு யுவர் ரெமெம்பரன்ஸ். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் பாருங்க இங்க கூட அந்த முந்தைய நாட்கள் எப்படி இருந்திருக்கீங்க? க்ளோ ஆனீங்களே அருமையா. அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீங்க. நிந்தைகளால், உபத்திரவங்களால் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல், அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு குட். இப்ப என்ன அளவுக்கு வைராக்கியம் இருந்துச்சு, ஏன் இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. அதே செய்யுங்க. ரொம்ப நல்ல ஒரு ஆலோசனை சகோதர, சகோதரிகளே. நாம கடைபிடிக்கலாம். ஒருவேள நமது வைராக்கியம் நாம் ஆரம்பித்தபோது இருந்த அளவு இன்று இல்ல. இல்ல நான் இந்த கேள்வி கேட்க மறந்துட்டேன். எப்படி இருக்கு நம்ம வைராக்கியம்? அது முன்னாடியே கேட்டிருக்கணும். பதில் யாரும் சொல்ல வேண்டாம். ஆனா அந்த கேள்வி கேட்டுக்கலாம். பளிச்சுன்னு என்ன மனசுக்குள்ள தோணுது? நோட் பண்ணிக்கோங்க. அது உண்மை. நான் ஆரம்பத்துல வந்தபோது இருந்த என்னோட வைராக்கியம், இன்று என்ன நிலையில இருக்கு? ஒருவேள அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, பரவாயில்ல. இல்ல அது முன்பை பார்க்கலும் இன்னும் அதிகமா இருக்குன்னா, தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமா ஆகல. அப்படியே மெயின்டெயின் ஆவல. கம்மியா இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் கவனம். பிரதர் காணல அப்படின்னா, ஐசியூ. ஸோ ரொம்ப போராடணும் தேவன்கிட்ட. ரொம்ப போராடணும். அன்பானவர்களே. ஊழியர்கள் நம்ம எல்லாருமே கொடுத்த ஊழியத்த செய்து முடிச்சே ஆவணும். அன்லெஸ் அதர்வைஸ் கிரீடம் இல்ல. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப சீரியஸா சிந்திக்கணும். இப்போ அன்பானவர்களே அது நம்ம அங்க பார்க்கலாம். இன்னொரு ஆலோசனை என்ன அப்படின்னா, ஒருவேளை வைராக்கியம் குறைந்து போவதற்கு என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, அந்த காரணத்த சரி பண்ணிக்கிட்டா கூட
நம்ம வைராக்கியத்தை என்ன பண்ணி கொள்ளலாம்? புதுப்பித்து கொள்ளலாம். ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, இந்த பாதையில வைராக்கியம் போக போக குறைவதற்கு என்ன ஒரு காரணமா இருக்கலாம்னா, எதை நம்பி இந்த பாதையில இருக்கிறோமோ, அந்த நம்பிக்கை நிறைவேறாம கால தாமதம் ஆகுதுங்கிற உணர்வும் ஒரு ஒரு விதமான சோர்வு நமக்குள்ள கொண்டு வரும். வசனம் இருக்குல்ல நீதிமொழிகள்ல 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் மனோரீதியா அது நமக்குள்ள ஒரு விஷயத்துக்காக நம்புற விஷயத்துக்காக ரொம்ப நாள் ஏங்கி இருக்கிறோம், காத்திருக்கிறோம். பட் நடக்கிற மாரியே இல்லன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? சோர்வு வரும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இது சப்ஜெக்ட்ல இருக்கு. ஆனா, இதெல்லாம் இங்க யாருக்கும் காரணம் இல்ல. எவ்வளோ காலம் காத்துட்டோம்? ஏன்னா, பாடம் எழுதினவர் ரொம்ப மூத்த சகோதரர். அவர் அவரோடு பயணிக்கிறவங்க மத்தியில பேசும்போது, அவங்க 50 வருஷம், 60 வருஷம் அந்த பாதையில இருந்து, ஒருவேள 1014லயே எதிர்பார்க்கப்பட்டது. கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தினுடைய பாகம். ஆனா, அது வேதத்தின்படி இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு பொய்த்து போச்சு. ஆனா, அதுக்கப்புறம் இப்ப கிட்டத்தட்ட 110 வருஷத்துக்கு மேல ஆயிடுக்குது. இந்த 110 வருஷங்கள்ல நெறைய பேர் பயணித்தாங்க. ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலலாம் இந்த பாதையில வாழ்ந்து முடிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. கான்செக்ரேட்டட் லைஃபே 60 வருஷம், 70 வருஷம்லாம் இருந்திருக்காங்க. ஒருவேள அவங்களுக்கு இது கரெக்ட். என்ன? அந்த ராஜ்யத்தை பற்றின நம்பிக்கை தாமதமாகிறது அப்படிங்கிறது ஒருவேள ஒரு சோர்வு குடுத்துச்சு, வைராக்கியம் காமிச்சுன்னா அவங்களுக்கு. நமக்கு அந்த மாரி இல்ல. நாம் எல்லோருமே இப்போ அதிகபட்சம் ஒரு 15 வருடமோ, 20 வருஷத்துக்குள்ள தான் அங்க இருப்போம். எனது நம்பிக்கை. அதுக்கு மேல இங்க யாருமே அங்க இல்ல. ஆனா கூட இது நமக்கும் நடக்கும். ஏன்னா இந்த 15, 20 வருஷ வாழ்க்கையவே பயத்தோடும், பக்தியோடும் சீர்தூக்கி பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி தரும் உண்மைகள் அங்க இருக்கு. இந்த பாதையில முதல் 5 வருஷங்கள் ஒரு மாதிரி ஒரு வேகத்துல போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷங்களும் கொஞ்சம் மிதமான வேகத்துல போக முடியுது. அதுக்கப்புறமும் ஒரு 5 வருஷம் நடந்தாவது போறோம். ஆனா அதுக்கு மேல நிக்கிறதும், நடப்பதும், ஓடுவதும் ரொம்ப ரொம்ப சிரமம். நெறைய பேர் நம்மோடு நுழைந்தவங்க என்ன பண்றதில்ல? என்ன காணல, காணல. விலகி போயாச்சு. நெறைய பேர் அதே வேகத்துல இல்ல, ரொம்ப பின்தங்கி இருக்கிறது பார்க்க முடியுது. ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆட்டோமேட்டிக்கா வருது. ஏன் வந்துட்டு எக்லீசியாஸ்ல வந்து சேர்ஸ் எல்லாம் காலியா இருக்கு? ஏன் காலியா இருக்கு? கான்செக்ரேட்டட் ஏன் காலியா இருக்கு? அன்பானவர்களே, இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஹார்ட் வொர்க்ன்ட்டு. கடின உழைப்புக்கு மாற்று இல்லன்னு. அது உலகத்துல. ஒருவேளை அதே போல இங்க யோசிச்சா, அர்ப்பணிப்புக்கு மாற்று எதுவுமே கிடையாது. நாம் அர்ப்பணிச்சிடுகிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் அந்த அர்ப்பணிப்பின் ஆவிய காமிக்க முடியணும். சின்ன சின்ன விஷயங்களையே காமிக்க முடியலைன்னா, அது வருந்தத்தக்க விஷயம். ஸோ வைராக்கியம் குறைஞ்சு போகும். இயல்பு வெறும் பாடமா பார்க்க வேண்டாம். நமக்குள்ள நடந்துட்டு இருக்கிற விஷயம். ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களாக இந்த காரியங்கள உள்வாங்கினா ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு வருஷங்கள் கடந்து போக ஏன் அது குன்றிடுது அப்டின்னா, ஒருவேளை நம்மளுடைய சின்ன வருட அனுபவங்களே ஏன் குறைஞ்சு போதுன்னா, ரொம்ப நாளைக்கு மற்றவர்களுடைய பிரயாசத்திலேயே இந்த பாதையில அந்த 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 பற்றி எரிகிற வைராக்கியத்த காத்துக்கொள்ளணும்னு எதிர்பார்த்திற வேண்டாம். தனிப்பட்ட ரீதியில தேவனோடு ஒரு ஐக்கியம், ஒரு உறவு இருந்துட்டே இருக்கணும். தனிப்பட்ட ரீதியில தேவனுடைய வார்த்தைகள் கிட்ட போய், நம்மால நமக்கு தேவையான விஷயங்கள எடுத்துக்கொள்ள முடியணும். ஓகே. சகோதர, சகோதரிகள் இருக்கிறாங்க. உதவி கிடைக்குது. எக்லீசியா அரேஞ்ச்மென்ட்ல சில சப்போர்ட் இருக்குது. ஃபைன். சந்தோஷம். அது தேவன் நமக்காக வச்சிருக்கிற மாற்று ஏற்பாடுகள். பட் 2ஆம் பட்சம்.
ஒருவேளை நீடித்து நிக்கணும்னா இந்த பாதையில இன்னும் அதே வைராகியத்தோட நமக்குள்ள பொறுப்பு நாம செய்யணும். அநேகர் செய்யாம போவதுனால இந்த 2ஆம் பட்சமா கிடைக்கக்கூடிய உதவிகளையே நம்பி இருக்கும்போது அந்த 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 பற்றி எரிகிற வைராக்கியம் மெயின்டெயின் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது கொஞ்சம் சிந்திக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு காரணம் நம்ம சொல்லணும்னா, இந்த வைராக்கியம் படிப்படியா குறைவதற்கு ஒரு காரணம் அனுதின அலுவல்கள் தான். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளக்கூடிய அனுதின அலுவல்கள். அலுவல்கள்னா அன்றாட காரியங்கள் தான். வாழ்க்கை துணை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறாங்க. அவங்க விஷயத்துல நிறைவேற்ற வேண்டிய கடமை, பொறுப்பு பாரமா இருக்கு. குடும்பம் இருக்கு, குழந்தைங்க. அவங்க விஷயத்துல ஏறெடுக்க வேண்டிய கடமைகள் பாரம் தான். அதுக்காக இந்த உலகத்துல போய் ஏதாவது ஒரு வேலை நம்ம ஈடுபடணும். ரொம்ப டஃப் இன்னைக்கு. அன்பானவர்களே, இது எபேசு கால பரிசுத்தவான்களுக்கும் இருந்துச்சு. எல்லா கால பரிசுத்தவான்களுக்கும் இருந்துச்சு. இதுல நம்ம விலக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா என்னன்னா, இது நம்ம ஆ கர்த்தர் இயேசு மார்த்தா பார்த்து சொன்னாங்கல்ல. அவங்க கிட்ட என்ன ஒரு வீக்னஸ் இருந்துச்சு? மார்த்தா, ஒரே நேரத்துல என்ன பண்றீங்க? அநேக காரியங்கள குறிச்சு நம்ம லிட்டரலா அந்த சூழல்ல தான் இருப்போம். இதுக்கு என்ன? அதுக்கு என்ன பண்ண? இங்க எப்படி போக? அங்க போக. அது இருக்கத்தான் செய்யும். ஒரே நேரம் தான் பல விஷயங்கள் நம்மை அழுத்துது. இது எதார்த்தமான ஒரு உண்மை. ஆனாலும் அது வைராக்கியத்தை மங்க செய்வதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது. என்னதான் பண்றது? ஏன்னா எல்லாத்துக்கும் நேரம் போயிடுது. அப்போ என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு, தேவனுக்கு அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு, என் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு என்று என்னால நேரம் கொடுக்க முடியறதில்லைங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கான்செக்ரேட்டட் உடைய ஒரு சவாலான ஒரு விஷயம். ரொம்ப திணறுறோம்ல. சகோதர, சகோதரிகளே, இது உண்மையான வார்த்தை தான். ஒரு 90% பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த எதார்த்த சூழல்ல தான் இருக்கிறோம். வேற வழி. வேற எதுவும் பண்ண முடியாது. இதுல நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது, அன்பானவர்களே. நாம தள்ளி போட முடியாது, பண்ண முடியாது. பட் என்ன பண்ணணும்? எபேசியர் 5:16ல நமக்கு சொல்யூஷன் இருக்கு. ஆனா வொர்க் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பண்ணி தான் ஆவணும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன பண்ணுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இங்கிலீஷ்ல பை ரெடீமிங் த டைம். நாட்கள் பொல்லாதது. என்ன என்ன சொல்றாங்க? நாட்கள் பொல்லாதவைகளானதால். என்ன அர்த்தம்? நம்ம வாழக்கூடிய காலத்துல அ வேலைக்கு போய் புரியுதுங்களா? எப்படி? 8 மணி நேரம். ஆனா உண்மையிலே எவ்வளவு நேரம் ஆயிடும்? 10, 12 பொல்லாத நாட்கள். நீதி, நேர்மை, நியாயம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேலை இருக்கணுமா? சொல்றத செய்யுங்க அவ்வளவுதான். பொல்லாத நாட்கள். அதேபோல நம்ம வாழக்கூடிய சூழல் கூட ரொம்ப கடினமாயிட்டே போகுது நாளுக்கு நாள். இன்னும் கடினம் தான் ஆகும். சோ இது ஒரு பிராக்டிகல் கஷ்டம் தான். ஆனா இப்படிதான் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க? இதுக்கு மத்தியில எல்லாம் செய்த உடன்படிக்கைக்கு என்று ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்குவது உங்கள் முயற்சியா இருக்கணும். அவ்வளவுதான். எப்படி நான் இந்த வாழ்க்கைய திட்டமிட்டு வாழ்ந்தா, எதை எடுத்துக்கணும், எதை விட்டுடணும், எதுக்கு முன்னுரிமை, எது பின்னாடி பார்க்கலாம். இந்த தெளிவோட இருந்து திட்டமிட்டு தேவனுக்காக என்று எப்படியாவது நேரத்தை உங்களால் இயன்ற மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க மீட்டு எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. வேற வழி கிடையாது. அன்பானவர்களே, ஒரு சின்ன கேள்வி. ஒரு அர்ப்பணித்தவர், தேவனோடு உடன்படிக்கையில இருக்கக்கூடிய சகோதரன், சகோதரி ஒரு நாள் 24 மணி நேரத்துல தேவனுக்குன்னு உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்குன்னு நியாயமா தன்னால் இயன்ற அளவுக்கு சில மணி நேரங்கள் கொடுக்கணுமா வேண்டாமா? இல்லாட்டி கான்செக்ரேட்டட் எழுந்திக்கிறேன், பிரேயர் பண்றேன், வேலையை ஆரம்பிக்கிறேன், போறேன், கடமைகள் எல்லாம் செய்யறேன்,
வரேன், ஜெபிக்கிறேன், தூங்குறேன். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவன் பார்வையில. கான்சக்ரேட்டட். கான்சக்ரேட் டூ வாட்? உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். என்னன்னு? அர்ப்பணிச்சிருக்கிறோம். எதுக்குன்னு? ஒரு நியாயமான காரணம் இருக்கு இல்லைங்களா? தேவ சித்தம் செய்ய. எதுல? என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் எதுவோ அத புரிஞ்சுட்டு, அவருக்காக என்னால முடிஞ்ச ஏதோ ஒண்ணு நான் செய்யணும். அதுக்கு பேரு தான் கான்சக்ரேட்டட். அதுக்குன்னு நேரம் இருக்கணும். இல்லாத வாழ்க்கை தாட்லெஸ் லைஃப். யோசனையே குடுக்கல, சிந்திக்கவே இல்லன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. கிரேட் மல்டிட்யூட் ஒரு வீக்னஸ் தாட்லெஸ்னஸ். திரள் கூட்டத்தார் அவங்களுடைய பலகீனம் சில விஷயங்களை யோசிக்கவே மாட்டாங்க. யோசனையே கொடுக்காம வாழ்றது இருக்கக்கூடாது. அர்ப்பணிப்பு வெயிட்டி என்ன சொல்றது மேட்டர். நம்ம அர்ப்பணித்திருக்கிறது என்பது அது ஒரு தலையாய வேலை. அது அதை நிறைவேற்றியே ஆகணும். அது நம்மள அமைதலா இருக்கவே அனுமதிச்சிடக்கூடாது. அப்ப எப்படியாவது நாம் இந்த விஷயங்களுக்கு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில எதற்கு முன்னுரிமையோ அதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். மற்றதெல்லாம் பின்னாடி வரட்டும். தேவனுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை சூழல் என்ன, நம்மால எவ்வளவு நேரம் கொடுக்க முடியும், அதுக்கு மேல முடியாது. தேவனுக்கு தெரியும். ஆனா முடிஞ்சது கொடுத்தோமா, அங்கதான் விஷயம் இருக்கு. சிலர் 8 மணி நேரம் கொடுக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தேவன் கிருபையில. சிலர் 4 மணி நேரம் கொடுக்கலாம், சிலர் 2 மணி நேரம் கொடுக்கலாம், சிலர் 1 மணி நேரம் தான் கொடுக்க முடியும். பட் கொடுக்கணும். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அப்போ பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஜீவ கிரீடம் என்று நாம் சொல்லிட்டோம்னா சாதாரணமா வாங்கிட முடியாது இல்லையா? அப்போ ஒரு வேளை இந்த அனுதின வேலைகள், உலக பாரங்கள், அதன் மத்தியில தேவனுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குவது என்பது போராடி நாம செய்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. இன்னொரு விதத்துல நம்ம என்ன கருத்து சொல்லலாம்னா, வைராகியம் குன்றி போவதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மேலேயே நமக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி, ஏமாற்றம், அல்லது மத்தவங்க மேல நமக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி, ஏமாற்றம். இப்போ நம்ம மேலேயே என்ன அதிருப்தி, ஏமாற்றம் இருக்கும்? நம்ம நினைச்ச மாதிரி இந்த பாதையில நாம இருக்க முடியலன்னா நமக்கே ஒரு ஏமாற்றமா? அது ஒரு அதிருப்தி வருமா? சோ நம்முடைய இயலாமை சரி நான் இவ்ளோ பரிசுத்தமா இருக்கணும், இவ்ளோ துடிப்போட ஆக்டிவா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன், இந்த லெவலுக்கு குணலட்சணங்களை வளரணும் நான் ஆசைப்படுறேன், பட் என்னால் செய்ய முடியல. ஒரு சோர்வு வரும். அது நம்ம வைராக்கியத்தை குன்ற செய்தா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அன்பானவர்களே, இப்போ அதுல இருந்து மீண்டு வைராக்கியத்தை நம்ம காத்துக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல வசனம் யோசிக்கலாம். என்ன என்ன தோணுது உங்களுக்கு? நம்மளுடைய பலகீனம், நம்முடைய குறை, நாமளே நினைச்ச அளவுக்கு மேற்கொள்ள முடியல. நாம தேவனுடைய கரத்துல இப்படியான பாத்திரமா இருக்கிறோம். அந்த பாத்திரத்தன்மையில இந்த அளவுக்கு வீரியத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறோம், முடியறதில்ல. அது நமக்குள்ள ஒரு சோர்வு வருது. நம்ம வைராக்கியம் மங்குது. என்ன பண்ண? இந்த விஷயங்களுக்கு என்ன தீர்வு உங்களுக்கு தோணுது? என்ன தோணுது? நெறைய இருக்கு. நம்ம எல்லாரும் பிராக்டிகலா ஃபீல் பண்றது தான். நல்ல நல்ல வசனம் சகோதரர் வந்து காமிக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 8:12 ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே. ரொம்ப கஷ்டமான வசனம் புரிஞ்சுக்கிறது. ஆனா என்னன்னா, சில வசனங்கள் இருக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தையில. அந்த வசனங்கள் புரிஞ்சிடுச்சுன்னா, இந்த பாதையில பெரிய நம்பிக்கை தான் நமக்கு. ஜெயிச்சிடலாம். அந்த மாரி சில வசனங்கள் இருக்கும். ச்சே! அப்படியா இந்த வசனம்? இந்த வசனம் அப்படிப்பட்ட வசனம். என்னன்னா, ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால், அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய மனதினுடைய நோக்கம், விருப்பம் தேவனுக்கு பிரியமானதாய், தேவன் அங்கீகரிக்கக்கூடிய விதத்துல இருந்துடுச்சுன்னா
அதன்படி தேவன் உங்கள அங்கீகரிப்பார். கடைசி பார்ட்டுக்கு வந்துடுங்க. அதன்படி உங்கள தேவன் அங்கீகரிப்பாங்க. ஆனா எதன்படி உங்கள நியாயம் தீர்க்க மாட்டாங்க? உங்களிடத்துல இல்லாததின்படி நியாயம் தீர்க்க மாட்டாங்க. அப்படின்னா, உங்களுடைய மன விருப்பம் சரியா தான் இருக்கு. நோக்கம் சரியா தான் இருக்கு. ரொம்ப பரிசுத்தமா, ரொம்ப வைராக்கியமா, ரொம்ப உண்மையா, ரொம்ப தீவிரமா இருக்கணும்னு தான் வாஞ்சிக்கிறீங்க. அப்படியே முயற்சிக்கிறீங்க. ஆனா கிரியையில அத அப்படியே கொண்டு வர முடியல. கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்குன்னா, அந்த கிரியைகள்ல இல்லாதத நிமித்தம் உங்கள என்ன பண்ண மாட்டார் தேவன். நியாயம் தீர்க்க மாட்டாரு. உங்க மனசு பார்த்துட்டு, ச்சே! என்னுடைய பிள்ளை எனக்காக சரியான மனநிலையில தான் அங்க இருக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு அத கிரியையில கொண்டு வர பார்க்கிறாரு. ஆனா கிரியையில கொஞ்சம் ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது. பரவாயில்ல. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய இயலாமையின் விஷயங்களில் நம்மை ரொம்ப நாமே என்ன பண்ணிட வேண்டாம். நியாயம் தீர்த்து, குற்ற உணர்வோடு, சோர்வுக்குள்ள அனுமதிச்சு, அதன் விளைவாக வைராக்கியத்துல குறைந்து போவதற்கு நாம அனுமதிக்க வேண்டாம். ஒருவேளை தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவர் அன்பு மீது ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்து, அவர் அறிவார், அவரு நீதியா நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லிட்டு முன்னேறி போறது பெஸ்ட். மாறாக அந்த குற்ற உணர்வுனால அப்படியே குந்தி குந்தி இந்த பாதையில வைராக்கியம் இழப்பது என்பது அது வேண்டாம். என்னால முடிஞ்சது நான் செய்துட்டு இருக்கேன். தேவனுக்கு நன்கு தெரியும். என்னால சில விஷயங்கள் முடியாததுக்கான உண்மையான காரணம், என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய இரக்கம், கிருபை என்னை தாங்கும். நான் தொடர்ந்து முன்னேற போறேன். அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா, அந்த வைராக்கியத்தை நம்ம காத்துக் கொள்ளலாம். இன்னொன்னு, மற்றவங்க மேல இருக்கக்கூடிய ஆ அதிருப்தி அல்லது ஏமாற்றம். என்னது? அது என்னது? அது கூட நம்மளுடைய வைராக்கியத்தை குன்ற பண்ணும்னா, நமக்கு சகோதர ஐக்கியத்துக்குள்ள வரக்கூடிய என்னது? ஃபிரிக்ஷன்ஸ், உராய்தல். அது இருக்கத்தானே செய்யும். ஏன் இருக்க செய்யும்? நமக்கு ரொம்ப பரிச்சயமான உதாரணம் தான். டைமண்ட்ஸ். அ நல்லா இருக்குல்ல? அதாவது ஃபிரிக்ஷன் இருக்குதுன்னு வருத்தமா பார்க்கும்போது, டைமண்ட்ஸ் பணமோ அப்படின்னா, விலையேறப்பெற்ற கற்கள் இருக்கும். அதனால அத வித்தியாசமாலாம் பார்க்க வேண்டாம். வித்தியாசங்கள் இருக்கும், வேற்றுமைகள் இருக்கும், தவறான புரிதல்கள் இருக்கும். இண்டிவிஜுவல் நியூ கிரியேச்சர்ஸ். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா புது சிருஷ்டிகள். நமக்குன்னு தனித்தன்மை இருக்கு. மற்றவங்களோட தனித்தன்மையோட கொஞ்சம் முட்டும், மோதும், உராய்தல் இருக்கத்தான் செய்யும். அது நம்மள சோர்வடையறதுக்கு அனுமதிச்சிட வேண்டாம். வைராக்கியத்தை குன்றுவதற்கு அனுமதிச்சிடும். ஒருவேளை ரொம்ப தீமை போகுது, மனசே நோவுது. புரியுதுங்களா? ஆ எப்பதான் இது நிக்கும்? எப்பதான் நிறுத்துவாங்க? பார்க்கும்போதெல்லாம் சங்கடம். இல்லையா? அந்த மாரி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இருக்குது அந்த மாரி. ஒருவேளை இப்படி மற்றவர்களினால நம்முடைய வைராக்கியம் குறைஞ்சு போகிற மாரி இருந்துச்சுன்னா, அதுல என்ன தீர்வு? ம். என்ன தீர்வு? சும்மா பிராக்டிகலா யோசிச்சு சொல்லுங்களேன். என்ன பண்ணலாம்? என்ன பார்த்தாவே உங்களுக்கு சோர்வாகுது. அப்படி வச்சுக்கோங்களேன். சமாதானம் போது. அப்படி வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதனால உங்க வைராக்கியமே குறையுது. மாறமாட்டாங்களா? இசைஞ்சு வரமாட்டாங்களா? அப்படி மாரி இருக்குது. எப்பதான் இந்த இந்த செயல் நிக்கும்? அப்படின்னு இருக்கு. இருக்கும். அப்படி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். அன்பானவர்களே. பிரதர் நல்ல ஒரு ஆலோசனை சொல்றாங்க. மற்றவர்கள் விஷயத்துல ரொம்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம். தலைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். என்னுடைய செயல் கிரியைகளுக்கு நான் பொறுப்பாளி. நான் தேவன்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அத நாம கவனிக்கலாம். மற்றவர்களுடைய செயல், அவங்களுடைய கிரியைகளுக்கு அவர்கள் தேவனிடத்துல கணக்கு கொடுக்கட்டும். அத தேவன் நியாயமா என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பாங்க. அவர் நியாயமா விசாரிப்பாங்க. சில விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்காது. கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள் பத்தி என்ன பண்ணக்கூடாது. ஆனா நம்ம பண்ற மிஸ்டேக்கே அதுதான். நம்ம கட்டுப்பாட்டிலே இருக்காது. அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? அப்படி யோசிச்சுட்டு இருப்போம். அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல. ஜஸ்ட் லீவ் இட். அவ்வளவுதான். அது தேவனுடைய மேற்பார்வையில, அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ இருக்கு. அவர் அத நிறுத்த முடியும். அவர் அத மாற்ற முடியும்.
அவர் கணக்கு கேட்பார். அவர் நியாயம் விசாரிப்பார். ஸோ அந்த மாரி மற்றவர்கள் விஷயத்துல நம்முடைய ஏமாற்றங்களோ, அதிருப்தியோ நம்ம வைராக்கியத்த குறைந்து போவதற்கு அனுமதிச்சிடாம நாம அங்க இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சில நல்ல நல்ல ஆலோசனைகள். ஒருவேளை நமது வைராக்கியம் குறைந்து காணப்படுதுன்னா, அதுக்கு இதெல்லாம் காரணங்களா இருந்தா, இப்படியாக அதை எதிர்கொண்டு அந்த வைராக்கியத்தை மீண்டும் அனல் மூட்டுவதற்கு நாம் அங்க முயற்சிக்கலாம். சகோதர, சகோதரிகளே! பாடத்தினுடைய நிறைவுக்கு நாம் அங்க வருகிறோம். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு குணம், பண்பு, தன்மை என்று சொல்லலாம். நமது வைராக்கியம். கண்டிப்பா அது நம்மையே தேவனுக்காக அவருக்கு அடுத்த காரியங்களில் பட்சிக்கிற அளவுக்கு, சாம்பலாக்கி போடும் அளவுக்கு அந்த வைராக்கியம் எப்போதும் கொழுந்து விட்டு எரியணும். ஆனா ரொம்ப ஆபத்தான நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெதுவெதுப்பு தன்மை பரவி இருக்கக்கூடிய காலம். நமது வைராக்கியத்துக்கு ரொம்ப ஆபத்தான சூழல் இருக்கு. காரணங்கள் எல்லாம் பார்த்தோம். விழிப்பாக இருந்து தேவனுக்கு உண்மையாக அந்த வைராக்கியத்தை காத்துக்கொள்ள நாம முயற்சிக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.